ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவின்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். சிவா சிந்துக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அன்னபூர்ணி மகா சிந்துவை கிச்சனில் சமைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால் சாப்பிடாமல் இருந்தாங்க. அதனால தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. சிவா அதனால தான் சிந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரும் போனதுக்கப்புறம் சிந்து கண்ணு முழிச்சு சிவா கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி அதாவது அத்தை உங்களை என்னை ஒய்ஃபாக ஏற்றுக்கிட்டீங்களான்னு கேட்டாங்க. அப்போ நீங்கள் ஒன்றும் பதில் சொல்ல முடியாமல் இருந்தீங்க. அதனால தான் நான் மயக்கம் வந்த மாதிரி நடித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சிவாவும் சிரிச்சிடுறாங்க, சிந்துவும் சிரிச்சிடுறாங்க. சரி, அதுக்கப்புறம் நீங்கள் பதில் சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருப்பீங்கன்னு கேட்குறாங்க. சிவா எதுவும் சொல்லாமல் இருக்காங்க. சிந்து நீங்கள் என்னை மனைவியாக ஏற்றுக்கிட்டீங்கன்னு நான் நினச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக பேசிட்டு விட்டுறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே அதாவது ஆறுமுகம் இருக்கார்ல, ஆறுமுகம் பைரவியை பெங்களூர் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு காரில். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அதாவது பைரவியை கூப்பிட்டுக்கிட்டு அன்னபூர்ணி கூட பார்த்தோம்னா அவங்க தங்கச்சி இருக்காங்கல்ல காயத்ரி, அவங்க எல்லாரும் வராங்க. இப்போ அன்னபூர்ணி சொல்கிறாங்க பைரவியை பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு வரணும், வரும்போது சந்தோஷமாக வரணும்லாம் சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. இதெல்லாம் மாடியிலேருந்து மென்டல் குரூப் இருக்காங்களா மகா, அவங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க போகிறவங்க உயிரோடையே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபன் கலாட்டை அவங்க மேலே அப்படியே வேண்டிக்கிறாங்க. அடுத்து சிவா காரில் ஹாஸ்பிட்டல் போய்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் அவங்க அதாவது பிரபுன்னு ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டல் இன்னொரு டாக்டர் இருப்பாங்கள்ல, அந்த சினேகா கூட ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த மாதிரி கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட ஒரு சில உண்மையை சொல்லணுன்னதுமே வந்ததுமே அவர் ஒரு சில உண்மையை சொல்கிறாரு. இந்த மாதிரி நான் பண்ண தப்புக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு, அதாவது அவங்க ஒய்ஃபும் பையனும் இந்த மாதிரிலாம் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு இப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதாவது மாரிமுத்துங்கிற பேஷண்ட் இறந்து போனது சினேகா ட்ரீட்மெண்ட் பார்த்ததுனால தான். அதே போல் இன்னொரு பொண்ணுக்கு கால் போனதும் சினேகா ட்ரீட்மெண்ட் பார்த்ததுனால தான். அதே போல் ஒரு பாட்டி இருக்காங்கல்ல, பரிமளா பாட்டி, அவங்கள்ட்ட காசு வாங்கினதும் இவங்க தான் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் வரிசையாக சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு சிவாவுக்கு ரொம்பவுமே ஆத்திரம் வருது. நேற்று நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி அதுக்கப்புறம் தான் கோவப்பட்ட சிவா சினேகாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. சினேகா அந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே சரி வர சொன்னமே நேராக ஹாஸ்பிட்டல் வராங்க, இங்கே கோயிலுக்கு வராங்க. வந்ததுமே பலாருன்னு அறை விடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லா விஷயமும் கேட்கும்போது முதல்ல போய் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரபு எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. இப்போ சினேகாவால் ஒன்றுமே பேச முடியல. ரொம்பவுமே சிவா கோவப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ பிரபுக்கிட்ட என்ன பிரபுன்னு கேட்கும்போது என்னை மன்னிச்சிருங்க மேடம், காசுக்கு ஆசைப்பட்டு செஞ்ச பாவத்துக்கு எல்லா தண்டனையும் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த விஷயத்தை சொல்லிட்டு போயிடுறாங்க. சிவா அப்படியே அங்கேருந்து கோவமாக போயிடுறாங்க. சினேகா அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஃபன் கலாட்டாவை காட்டுறாங்க. அதாவது பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஆறுமுகம் பைரவியை கூப்பிட்டுட்டு காரில் போய்கிட்டு இருக்காங்க. எதுக்கு இவ்வளோ ஸ்லோவாக போகிறீங்க அப்படிங்கும்போது அம்மா தான் ஸ்லோவாக போக சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வேகமாக போக சொன்னதுமே வேகமாக போகிறாங்க. ஒரு மாதிரி ஜாலியாக இவங்களை கொஞ்சம் நேரம் காட்டுறாங்க. இருந்தாலும் இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா சிவா நடந்த எல்லா விஷயத்தையும் நினச்சி பார்க்குறாரு. ஆரம்பத்துலேருந்து என்னென்னலாம் அந்த சினேகா பண்ணாங்களோ அதெல்லாம் நினச்சி பார்த்து அப்படியே யோசிக்கிறாரு. சிந்து எப்படிலாம் ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயமும் யோசிச்சு பார்க்குறாரு. அதோட இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.